தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். அதனால் மத்தியானம் கொஞ்சம் நல்லா லஞ்சாக ரெடி பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் வந்து சித்தி இங்கே ரைஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே நம்ம வீட்டில் வந்து பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா தான் மொத்த குக்கிங்கும் பண்ணாங்க. நான் அம்மாவுக்கு இந்த காய் வெட்டி கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்ப்லாம் அம்மா கூட சேர்ந்து நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஊருக்கு வந்தால் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சித்தி ரைஸும் அப்பளமும் ரெடி பண்ணுறேன்னாங்க. நாங்கள் இங்கே சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் ரெடி பண்ணுறோம் சொன்னோம். அங்கங்கே ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன் பிட்வீன் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காயும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே 2 பொரியலும் ஒன்றா கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சித்தியும் ரைஸ் ரெடி பண்ணிட்டாங்க. சரி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஜாலியாகவும் இருந்தது. இதோட இந்த ஊருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் வருவோம். அப்போ இதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மதியானமாக சென்னை கிளம்பிட்டோம். பை பாய்.